ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன். கேப்டன் விஜயகாந்த் இருக்காருல்ல, அவர் டிசம்பர் 28 சென்னையில் மியாட் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலில் மூச்சு திணறி உயிரிழக்கிறாரு. அவர் சாகும் பொழுது டைம் பார்த்தீங்கன்னா 6:10 காலையில். இங்கே இருக்கிற சென்னை மியாட் மருத்துவமனையிலிருந்து அமெரிக்கா வரைக்கும் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாங்க. ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு சாப்பாடுல ஏதோ வசியம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு டீம் சொல்லுது. இன்னொரு டீம் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு செய்வினை வச்சுட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கிற மியாட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சென்னையில இருந்து யூஎஸ் வரைக்கும் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாரு. ஆனா எதுவுமே சரியாகல அப்படின்னா அவருக்கு கண்டிப்பா செய்வினை தான் வச்சிருக்காங்க அப்படின்னு இன்னொரு டீம் சொல்றாங்க. விஜயகாந்தோட அப்பா ஒரு ரைஸ் மில் ஓனருங்க. விஜயகாந்த் அப்பா தான் வயசான காலத்தில் இனிமேல் நம்மளோட ஃப்யூச்சரில் ரைஸ் மில்லை வச்சு நம்ம ரன் பண்ண முடியாது. அதனால் நம்ம பையன் விஜயகாந்துக்கு இந்த ரைஸ் மில்லை எழுதி வச்சிடலாம். விஜயகாந்த் அவரோட வாழ்க்கையில் இந்த ரைஸ் மில்லை வச்சு முன்னேறிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து விஜயகாந்துக்கு 17 வயசு இருக்கும் பொழுது அவர் பியூசி படிப்பு படிக்கிறாரு. அப்போது அவங்க அப்பா விஜயகாந்தை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, விஜயகாந்த் நீ படித்ததெல்லாம் போதும், நீ பியூசி படிப்பை பாதியில் நிறுத்திட்டு நம்ம ரைஸ் மில்லை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறத கேட்டு விஜயகாந்தும் என்ன பண்ணுறாருன்னா பியூசி படிப்பை பாதியில் நிறுத்திட்டு ரைஸ் மில் பார்க்க வந்துடுறாரு. விஜயகாந்தோட சேர்த்தி அவங்க வீட்டில் 11 பேர். விஜயகாந்தோட சேர்த்தி அவங்க வீட்டில் 6 பசங்க 5 பொண்ணுங்க. இதில் இந்த ஃபோட்டோவில் வரவர உங்களுக்கு தெரியுதா? இவர் பேர் செல்வராஜ், விஜயகாந்தோட விஜயகாந்தோட தம்பி. இவர் பேரு செல்வராஜ். ஓகேங்களா? விஜயகாந்தோட தம்பி பால்ராஜ், செல்வராஜ் இவங்க 2 பேரும் மதுரையில் இருக்காங்க. விஜயகாந்தோட அக்கா தங்கச்சி இவங்க ஒசூர், தேனி, அப்புறம் சென்னை இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்காங்க. ஆரம்பத்தில் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா இந்த மதுரை இருக்குல்ல, மதுரையில் இப்போ ஒரு பூர்வீக இடம்னு சொன்னல, அவங்க அப்பா கட்டின இடம் வீடு ஒரு பூர்வீக வீட்டில் தான் செல்வராஜ் இவரும் பால்ராஜ் இவரோட தம்பியும் இருக்காங்க. ஆரம்பத்தில் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னால், தேமுதிக உருவாகிறதுக்கு முன்னால் விஜயகாந்த் மதுரையில் போய் அவரோட பூர்வீக வீட்டில் இருந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 2-3 நாள் கழிச்சு தான் வருவாராமா. ஆனால் அரசியலில் கொஞ்சம் பிஸி ஆனதுக்கு அப்புறம் அங்கே போகிறதுக்கு கூட டைம் இல்லை, அப்படியே விட்டுட்டாரு. ஆனால் அப்படி இருக்கும் பொழுது கூட செல்வராஜுக்கும் பால்ராஜுக்கும் நிறைய காசு கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. இப்படி பார்த்தா செல்வராஜ் பால்ராஜ் என்ன முடிவு பண்றாங்கன்னா, நம்ம அண்ணனுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறோம், அண்ணன் நம்மளுக்கு உதவி பண்றதை நினைச்சிட்டு அவர் வீட்டை கண்டுக்காம இருக்கிறாரு, அதனால நம்மளுக்கு உண்டான தொழிலை நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பால்ராஜும் செல்வராஜ் இவரும் 2 பேரும் என்ன தொழில் செய்யறாங்கன்னா, இந்த நம்ம நார்த் இந்தியாவில் இருக்குல்ல, வட மாநிலம் பீகார், ஒடிசா இந்த மாதிரி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த குழந்தைங்க விளையாடும்ல கிரிக்கெட் பேட்டு பால், பிளாஸ்டிக் பேட்டு, பிளாஸ்டிக் பால், அதை அங்கேருந்து இங்கே வரைக்கும் இறக்குமதி பண்ணி அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து அதை மதுரையில் ஹோல்சேலுக்கு சேல்ஸ் பண்ணுறது தான் இவங்களோட தொழில். இப்படின்னு தான் அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இவங்க இந்த தொழிலை செஞ்சுட்டு வராங்க.